வெல்கம் பேக் அகெயின் ட்ராவல் அண்ட் ஃபுட் யாத்ரா. நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயங்குளத்தில் வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் இருக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். நான் அவங்களோட வீட்டில் தான் இருக்கேன். நான் மார்னிங் கொச்சின்லேருந்து இன்றைக்கி லாக்டவுன் அப்படிங்கிறதுனால ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டேன். ஒரு 4 o'clock கிளம்பி 6:30 இங்கே வந்துட்டேன். வீடு வந்து இப்போ தான் ரீசெண்டாக அவங்க வீடு வச்சு முடிச்சிருக்காங்க. இந்த வீடு ஒரு 1.5 month தான் ஆகுது. பால் காய்ச்சி எல்லாம் நடந்து. இதோ என்னோடய பைக், இதுதான் அவங்க வீடு. வீடு செம்மையாக கட்டியிருக்காங்க கேரளா ஸ்டைலில். இதோட ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், வீடோட ஃபுல் வீடியோ. இதுதான் ஃப்ரெண்டோட பொண்ணு. அவளுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும். பட் நான் தமிழில் கேட்குறேன். தமிழில் எந்த அளவுக்கு பதில் சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம். தமிழில் தான் கேள்வி கேட்க போகிறேன். உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் தியா. தியா, ஆமாம். எத்தனையில் படிக்கிறேன்? 5ல். இதுதான் ஃப்ரெண்டோட வீடு. இது ஜஸ்ட் 1.5 month தான் ஆச்சு ஃபினிஷ் ஆகி. கேரளா ஸ்டைலில் செம்மையாக கட்டியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் இருக்கிற வீடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் வீடு கட்டும்போது மேக்ஸிமம் 1 inch கூட இடம் விடாமல் கட்டிடுவாங்க. அதனால் என்ன பிரச்சனைனா காய்கறி கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்களா, பின்னாடியே கீரை அவ்வளோ வகைகள் வச்சுருக்காங்க. கீரை, தக்காளி, மிளகா எல்லாமே இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து கப்பை, சேம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே வந்து ரப்பர் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே எலுமிச்சம்பழம், லெமன் ட்ரீ, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை வந்து காவு அப்படிம்பாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா நாகராஜா கோவில். டெய்லி சாயந்தரம் வந்து இவங்களே விளக்கு போடுவாங்க. இங்கே சுற்றி இருக்கிற வீட்டில் இவங்களே வந்து விளக்கு போடுறாங்க. அப்புறம் இது வந்து காந்தாரி மிளகா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னா சொல்கிறேன். மிளகா சின்னதாக இருக்கும். கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு அதிகமாக கோவப்படுறா அப்படின்னா அவளை காந்தாரி அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளோ காரமாக இருக்கும். இங்கே வந்து போரிங் போடுறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. அதனால் வந்து கிணறு மட்டும்தான் தோண்டிக்கிறணும். ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் கிணறு தான் தோண்டியிருக்காங்க. அப்புறம் இது வீட்டோட ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் மாமரம்லாம் வச்சுருக்காங்க. லவ் பேர்ட்ஸ். வீட்டோட என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன ஹால் பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. இந்த மீனுக்கு இறையா வந்து கோல்டு ஃபிஷ் போட்டிருக்காங்க. கெஸ்ட்டு வந்தால் இருக்கிறதுக்காக. அப்புறம் டைனிங் டேபிள், பக்கத்துலேயே 2 பெட்ரூம். கிச்சன், என்ன இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா விறகடுப்பு வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். கேஸ் தீர்ந்தாலும் விறகு பற்ற வச்சு நாம் சமைச்சிக்கிடலாம். மாடியில் ஒரு பெட்ரூம். இங்கே துணி காய போடுறதுக்காக இங்கேயும் ஒரு டைனிங் போட்டு வச்சுருக்காங்க. பால்கனி.
இது அப்ஸ்டேர். மேலே வந்து ஃபுல்லாகவே வலை பண்ணி சீல் பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் மேலேருந்து கீழே கண்டிப்பாக வர முடியாது. எல்லாமே லாக்கிங் தான். இன்னும் 10 நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் லைஃப் தான் வாழ போகிறோம். அங்கே 10 நாள் நான் எப்படி ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடையே இல்லாமல் ஒரு நெட்வொர்க்கே இல்லாத ஒரு இடத்துல வந்து வாழ்கிறதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேளை பை வந்து கம்பு பை தான் உடஞ்சிருச்சு. பை கிழிஞ்சு எல்லா காய்கறியும் வந்து சிந்திருச்சு ரோட்டில். ரொம்ப தூரம் நான் ஒத்தையில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காட்டில் யாருமே இல்லை, ஒரு வண்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் தான் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஒத்தையிலே வந்துட்டுருக்கிறேன். கொஞ்சம் யானை ஏதாச்சும் இருக்குமோன்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்போது சொன்னாங்க வெயில் டைமில் வந்து நிறையா ரோட்டில் இருக்காது, மழை டைமில் தான் ஜாஸ்தியாக ரோட்டில் நிற்கும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு சின்ன சமாதானம். ஒத்தையில் ட்ராவல் பண்ணுறது கூட எனக்கு வருத்தமாக இல்லை. அட்லீஸ்ட் இந்த காய்கறி கீழே சிந்தின காய்கறியை பொறுக்கி கொடுக்குறதுக்காச்சும் இந்த காட்டில் யாராச்சும் இருந்திருக்கலாம். இன்னும் எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம டெஸ்டினேஷன் வந்துடும். நாம் ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். வர்ற வழியிலெல்லாம் வந்து யானை பிண்டமாக இருந்துச்சு. நான் உண்மையிலே வந்து கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா தனியாக பைக்கில் வர்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் யானை பிண்டம், பட் யானை இல்லை. நம்மளோட லக்கி டே. ஒரு வழியாக இங்கே ரீச் ஆயிடுச்சு. பையன் ஒரு மீன் பிடிச்சிருக்கான். இனிமேல் நாளையிலேருந்து நாமளும் மீன் பிடிக்க வேண்டியதான். இங்கே தான் ஒரு 10 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். நோ மொபைல் ஃபோன்ஸ், நெட்வொர்க் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே தான் 10 நாள் வாழ்க்கையை வாழ போகிறோம். 10 நாளைக்கு தேவையான காய்கறி வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முட்டை, புட்டு பொடி, பழம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மீன் கிடச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இங்கே இருந்து அண்ணா மீன் பிடிச்சது. நான் எல்லாருக்கும் முன்னாடியுமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு மீன் தலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஆளாக மீன் தலை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னென்னு தெரில, மீன் தலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இங்கே கிடைச்ச இந்த மீனோட டேஸ்ட் வந்து நான் 3 ஸ்டேட்டு சுற்றியிருக்கேன், எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல. என்ன மீன் தலை தான் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சோன்னு ஒரு டவுட்டு. இந்த டாமில் உள்ள மீன் தலை சாப்பிட்டதுனால அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. இது எவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா, என் எக்ஸ் என்னை விட்டுட்டு போகும்போது கூட எனக்கு இவ்வளோ திருப்தி கிடைக்கல. அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. யானையோட சவுண்டு கேட்கலாம். ஜஸ்ட்டு கீழே தான் நிற்கி, ஒரு 8 அண்ணன் நிற்கிறதா சொன்னாங்க. இப்போ சவுண்டு கேட்டுச்சு. இது எல்லா ரூமுக்கு மேலே தான். இங்கே தான் யானை சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வரும். ஃபோன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஃபோன் பண்ணிட்டேன். இப்போது இருட்டுறதுக்குள்ளே ரூமுக்கு போனது 6 மணி ஆயிடுச்சு. இந்த ரோட்டில் வந்து யானை வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் வேறு ஆப்ஷனே இல்லை ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னக்கிட்டி ரூம் போய் ஆகணும். ரூம் போகிற வழி தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று யானை கூட்டமாக நின்றுருக்கு. இங்கே பாருங்கள், கூட்டமாக நின்று இங்கே அராஜகம் பண்ணியிருக்கு. நான் இதெல்லாம் இடிச்சிருக்கு. என்னதான் வீரவாதம் பேசினாலும் ஒத்த சத்தையில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாத்தாயா இருக்கு. இன்னைக்கு தான் டே 1 அலோன் லைஃப்பில். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா,
நான் மற்றவங்க கூட இருந்து சந்தோஷமாக இருக்கிறத விட நான் தனிமையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என் லைஃப்பில். எனக்கு அதுவும் இதை மாதிரி ட்ராவல் பண்ணி ரொம்ப தனியாக இருக்கிற இடம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, நான் மட்டும்தான் இந்த இடத்துல, இப்போ இங்கே நான் மட்டும்தான். அதுவும் எனக்கு பிடிச்ச பிளாக் காஃபி, சுற்றி நேச்சர் மட்டும்தான், இயற்கை மட்டும்தான். இங்கே தனியாக டே 1 நல்லபடியாக போச்சு. கொஞ்சம் மீன் குழம்பு இருக்குது, நைட்டுக்கு ஏதாச்சும் தோசை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன். டே 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன அட்வென்ச்சர் காத்துட்ருக்குன்னு தெரில. டே 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிட்டி டிராஃபிக், ஆம்புலன்ஸ் சவுண்டு, அந்த சவுண்டு, இது எதுவுமே இல்லாமல் அமைதியாக நிசப்தமாக இருக்குது. யானையோட சவுண்டு கேட்டுச்சு, காட்டோட சவுண்டு. பட் யானை மேலே ஏறி வர சவுண்டு கேட்கு எனக்கு. காட்டுக்குள்ளே அந்த மரங்கள் செடிகள்லாம் ஒடிகிற சவுண்டு கேட்குது எனக்கு. எனக்கு பின்னாடி இருக்கு ஒரே ஒரு ஊஞ்சல், காஞ்சூரிங் படத்தில் வர்றது மாதிரி. இங்கே தனியாக நான் ஒரே ஒரு ஊஞ்சல். என்ன பொழப்புது. யானை வர சவுண்டு கேட்கு, ஒடிகிற சவுண்டு கேட்கு. நான் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. சவுண்டு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கேட்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் கீழே தான் நிற்கும். கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டுருக்கு. ஒரு மீட்டர் கூட இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. காடு அப்படிங்கிறதுனால ஒன்றுமே தெரில, பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப பக்கத்தில், ரொம்ப ரொம்ப பக்கத்தில். நான் சேஃபாக வீட்டு பக்கத்தில் தான் நிற்கிறேன். வந்துருச்சுன்னா ஓடி உள்ளே ஏறிடுவேன். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரோடை க்ராஸ் பண்ணி தான் போகும், ஆனால் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் வீட்டை பார்த்து இருக்கிறதுனால அதுக்கு அந்த சைடு நடந்து போனால் கண்டிப்பாக நம்ம கேமராவில் கிடைக்காது. ஜஸ்ட் கீழே தான் நிற்கும். நான் அங்கே அந்த எண்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன், அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்.
இவனை போகல. ஜஸ்ட்டு கீழே தான் நிற்கி உள்ள ரூமுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து டியூப்பு கட்டி வைக்கிறோம். அந்த அண்ணா இப்போ தான் ஒரு அணுகுண்டு போட்டாங்க யானை இங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கால. வண்டியெல்லாம் இருக்குது, ஸோ இங்கிட்டு வராமல் இருக்கிறது தான் நல்லது. யானை எங்கே நிற்குன்னு பார்க்குறாங்க. இங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு அணுகுண்டு போட போகிறாங்க, வெடி போட போகிறாங்க. நான் வந்துச்சுன்னா என்னோடய பைக் நிற்கி அந்த அண்ணாவோட காரு.